ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோடய சாட்டர்டே vlog தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாட்டர்டே என்ன ஒர்க்லாம் பண்ணுவேன்றதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்டர்டே மார்னிங் 8:35க்கெலாம் சூர்யா லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணி அவனையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டேன்றது. வீட்டுக்கு வந்த கையோட லஞ்ச் பேக்கையும் வந்து அன்பேக் பண்ணி வச்சதுக்கப்புறமா பசங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் நேரம் வந்து டிவி ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ டிவியில் வந்து சாங்ஸ் போட்டு விட்டோன்னா ஸோ கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் என்னோடய ஒர்க்கை பண்ணலான்றதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போவுமே பண்ணுற ஒர்க் தான். நான் சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு கிச்சனை தான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். சிங்க்கு, கவுண்டர் டாப்பு, அடுப்பு, அப்புறம் அந்த கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ வீடும் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் ஆகும். இந்த டைமில் இந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கணும்னு ஸோ என்னோடய ரெகுலர் ரொட்டீனில் வந்து இதை வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய எல்லா வீடியோலையும் நான் ஷேர் பண்ண மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து டைம் தான். ஸோ டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. டைமை ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ லைஃப் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ரன் பண்ணலாம். இந்த டைமில் இந்த ஒர்க்கை பண்ணிடணும்னு ஸோ ஒரு ஹேபிட்டாக நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக வந்து எந்த ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிடலாம். பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா பேஸ்கெட்டை வந்து வெளியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வந்து ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். அங்கே சன்லைட் விழுறனால ஸோ குயிக்காக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா மார்னிங் வந்து அயன் கடாய் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து சீசன் பண்ணுறதுக்கும் வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே விட்டோன்னா அது துரு ஏறிக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு கவுண்டர் டாப்பு, அடுப்பு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா எப்போவுமே வந்து க்ளீனிங் ஒர்க்காகவே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ மார்னிங் வந்து எப்படியும் குக் பண்ணிவிட்டு கையோடு வந்து இந்த ஒர்க்லாம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து முடிக்கக்கூடிய வேலை தான். ஸோ இதை மட்டும் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ வீடு வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து இருக்கலாம். நமக்கான டைம் வந்து நிறையாவே இருக்கும். கிச்சனில் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் போதும். அந்த குட்டி குட்டி பூச்சி, இல்லை வந்து ஒரு பேட் ஸ்மெல் இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறதும் வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டென்ஷன் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் வந்து ரன் பண்ணலாம். உங்கள் லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆகும் இதனால். ஸோ ஒரு டிசிப்ளின் லைஃப்பும் வந்து இதனால் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். க்ளீனிங் ஹேபிட் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கருத்து என்னன்றதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் க்ளீனிங் ஒர்க்கை வந்து பண்ணும்போது உங்களோட டே வந்து இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஏதோ ஒரு பிளேஸை வந்து க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து க்ளீன் ஆகின ஒரு ஃபீல் இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து மாப் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினான ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ தட் நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டால் போதும். ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வீடு ஃபுல்லாக வந்து மாப் பண்ண மாட்டேன். ஸோ மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதோ ஒரு டைமில் வந்து கவுண்டர் டாப், அடுப்பு க்ளீன் பண்ணும்போது ஃப்ளோரையும் வந்து ஸோ ஒரு ஆன்டிசெப்டிக் லிக்யூடு இல்லை ஃப்ளோர் க்ளீனர் எதையோ வச்சு ஸோ தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாகவும் இருக்குது. கிச்சனு வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் ஆகுது. நார்மலாக வந்து ரெகுலர் ரொட்டீன் டைமில் என்னோடய 10 மினிட்ஸ் கிச்சன் க்ளீனிங் வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறமா அயன் கடாய் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ அதையும் வந்து கையோடு வந்து சீசன் பண்ணி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிச்சன் ஒர்க்கையும் வந்து முடிச்சாச்சு. இது ஃபுல்லாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக ஒரு பர்ஃபெக்ட் லைப்ரரி மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி வச்சுருப்போம். பட் வந்து இந்த மாதிரி கபோர்டு இந்த இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து கச்சன்ட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது எல்லா நாளும் அப்படி வச்சுருக்க மாட்டேன். ஸோ முடியாத பட்சத்தில் அப்படியே சேர்த்து வச்சுருவேன். மற்றபடி வந்து சாட்டர்டே
அப்படின்றப்போ ஸோ வீட்டில் வந்து ஒவ்வொரு பிளேஸையும் வந்து டீக்ளட்டரிங் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ வீடை வந்து க்ளீனாக வச்சுருக்கணுன்னா மெயினாக க்ளீனிங் மட்டும் முக்கியம் இல்லை, டீக்ளட்டரிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய சாட்டர்டே ரொட்டீனில் கண்டிப்பாக வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிளேஸை வந்து க்ளீன் பண்ணி டீக்ளட்டரும் வந்து பண்ணிவிடுவேன். டீக்ளட்டரிங்கிறது என்னதுன்னா தேவையில்லாத பொருளை வந்து அப்போவே வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான். இந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து நிறையா திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த மேலே உள்ள ஷெல்ஃபில் வந்து இப்போது வின்டர் டைம்னால ஸோ ஸ்வெட்டர், தம்பியோட டவல், அது போக வந்து வெளியில் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு, தம்பியை கேரி பண்ணி போகிறதுக்கு வந்து பெல்ட்டு, ஸோ அயன் பாக்ஸும் வந்து இங்கே தான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் அந்த செல்ஃபில். கீழே உள்ள செல்ஃபில் வந்து ஹேண்ட்பேக்கு, அப்புறம் எங்களோட பேக்கு, லக்கேஜ் பேக்கு, ட்ராவல் பேக்னு இது, அப்புறம் என்னோடய ஸ்வெட்டர், ஹஸ்பண்டோட ஜர்க்கின்னு, அப்புறம் அப்பர்ஸ், இது எக்கச்சக்கமாக வந்து இதில் நிறையா இருந்துச்சு. ஸோ இதில் தான் வந்து நான் நிறையா திங்ஸ் வந்து டீக்ளட்டரிங் பண்ணியிருக்கிறேன். டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸே போதும். எந்தெந்த திங்ஸ் வேணும், எந்தெந்த திங்ஸ் வேண்டான்றதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ மெயினாக வந்து எல்லா பிளேஸையும் வந்து டீக்ளட்டரிங் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ ஏதோ ஒரு பிளேஸு, ஏதோ ஒரு திங்ஸை மட்டும் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கீழே இருக்க 2 பேக்ஸ் வந்து அது ரேராக எடுப்போன்றதுனால அதை வந்து ஹரிசாண்டலாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து வெர்டிக்கலாக வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டோட அப்பர், அப்புறம் ஜர்க்கின், என்னோடய ஸ்வெட்டர், ஸோ தம்பியோட மப்ளர் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்னோடய டீக்ளட்டரிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸை வந்து டீக்ளட்டரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வீடு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா குட்டி தம்பி இருக்கிறதுனால அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றதுனால ஸோ சிம்பிளாக வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கோ இல்லை எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். குக்கிங்க்கும் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான். ஸோ முடிஞ்சளவு மேக்ஸிமம் வந்து குக்கர்லேயே வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஸோ அதான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இதுக்கப்புறமா தம்பி 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு லைட்டாக ஒரு ஷாப்பிங் பண்ணலான்ட்டு தான் விண்டோ ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ குட்டி தம்பிக்கு பால், அப்புறம் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு அவுட்டிங்கும் வந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க ராஜபாளையம் தான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். மெயினாக இந்த ஷாப்பிங் எதுக்குன்னா, இப்போது ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஸோ சூர்யாவுக்கு வந்து ரெயின் கோட் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்களோட ஷாப்பிங் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா என்னோடய லிஸ்ட் என்னன்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ சூர்யாவுக்கு ரெயின் கோட் வாங்கணும்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் என்னெல்லாம் வாங்கினேன்றது. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் மெயின்டெனன்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye, take care, thanks for watching.